ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் ஏஜு. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம தாத்தா வீட்டுக்கு வந்திருக்கோம். தாத்தா வீட்டுக்கு வந்தாக்களே முருகன் கோவில் பக்கத்தில் ஒன்று இருக்குது, அங்கே தான் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். நம்ம மலை மேலேயே போக போகிறோம், அங்கே தான் பக்கத்துலேயே இருக்குது, அங்கே போகலான்னு தான் முடிவு பண்ணியிருக்கோம். சும்மா தாத்தா வீட்டிலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அந்த கோவில், அதனால தான் போகலான்னு முடிவு பண்ணோம். அது இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் முருகனுக்கு உகந்த நாள், அதனால் போகலான்னு முடிவு பண்ணோம். வாங்க போகலாம். போயிட்டு அங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். கீழே விநாயகரை கும்பிட்டு மேலே முருகனை கும்பிட்டு அபிஷேகம் பார்த்துட்டு வரலாம். வாங்க, இந்த வீடியோவில் அதுதான் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். நம்ம இப்போ தாத்தாவோட வீட்டோட மேலே மொட்டை மாடியில் தான் இருக்கோம். அப்படியே சுற்றி காட்டுறோம் பாருங்கள். அங்கே ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா, அந்த மலையில் தான் அந்த முருகன் இருக்கார். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே இப்போ தெரியும், லைட்டாக தான் தெரியும். அந்த முருகன் கோயிலுக்கு தான் இப்போ போக போகிறோம். நானும் என் சிஸ்டரும் தான் போகிறோம். கீழே ரெடி ஆகிட்டுருக்காங்க. நான் அப்படியே மொட்டை மாடிக்கு வேண்டியது இன்ட்ரா கொடுத்துடலான்னு தான் வந்தேன். இப்போ நம்ம கீழே போகலாம் வாங்க. அப்படியே நம்ம கீழே இறங்கி வந்தோடனே இந்த கேட்டை சாத்திடணும். ஏன்னா நாய் மேலே போயிட்டு ஏதாவது பண்ணி வச்சுருதுங்க. அதனால் மேலே நாய் போகக்கூடாதுங்கிறதுக்காக இந்த கேட் போட்டிருக்காரு. அதனால் நம்ம சாத்தி வச்சிடலாம். தாத்தா அங்கே உட்காந்துட்ருக்காரு. இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியுது, நம்ம வந்தோடனே தாத்தா எழுந்திரிச்சு போகிறாரு. அவர் சும்மாவே இருக்க மாட்டார். காலையில் எழுந்திரிச்ச உடலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் சும்மாவே இருக்க மாட்டார். ஏதோ ஒரு வேலை பண்ணிக்கிட்டே இருப்பார். நம்ம கை காலெலாம் நல்லா இருக்கணும்னா எந்த வேலையாக இருந்தாலும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம கை கால் எல்லாமே ஹெல்த்தியாக இருக்குன்னு சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்களா, சைக்கிள் இருக்குது பார்த்திங்களா, சைக்கிளில் தான் வெளியே போவார், சைக்கிளில் தான் வருவார். ரேஷன் எங்கே போனாலும் சைக்கிளில் போயிட்டு தான் வருவார். பைக்கு ஏதோ ஒரு டைம் எடுப்பார். எக்ஸல் வச்சுருக்காரு, ஏதோ ஒரு டைம் எடுப்பார். இதை பார்த்திங்களா, இது மழைநீர் சேகரிப்பு தொட்டி. அவரே டேங்கு வாங்கிட்டு வச்சு அந்த அட்டையில் பார்த்திங்களா பைப் போகுது பார்த்திங்களா, அந்த இடத்துக்கு பைப் போய் ஊற்றுற மாதிரி அவரே தான் பண்ணார். இதெல்லாம் ஆளுங்களை கூப்பிட்டு பண்ணல, அவரே தான் பண்ணார். இந்த மாதிரி ஏதோ ஒரு ஒர்க், வீட்டில் இருக்க சின்ன சின்ன ஒர்க்கை பார்த்துக்கிட்டே இருப்பார். இந்த ஸ்ட்ரீட்டில் இவர் வீட்டில் சுற்றி பார்த்திங்கன்னா வெறும் வாழை மரம், தென்னை மரம், பப்பாளி மரம், இந்த மாதிரி நிறைய மரம் தான் வச்சுருப்பார். ஒரு வீட்டை சுற்றிலும் மரம் இருக்கும், வீடு நடுவில் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அந்தாண்ட பக்கம் பாருங்களா, வாழை மரம் நிறைய வச்சுருக்காரு. இருந்தால் குடிச்சிட்டு வரோம். மக்களே, இப்போ நம்ம கிளம்பியாச்சு. மணி 5:30 கிளம்பணுன்னு பார்த்தோம், ஒரு 6 மணி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், பக்கத்தில் பால் ஸ்டேஷன் இருக்குது. இங்கே இங்கே லிட்டர் 40 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நம்மளுக்கு பால் வேணுங்கன்னா இங்கே வாங்கிக்கலாம். நம்மளுக்கு சொன்னாலும் எடுத்துகிட்டு கொடுத்துருவாங்க. நம்ம வேறு ஒருத்தர்கிட்ட வாங்கிட்டுருக்கோம். தாத்தா வேறு ஒருத்தருக்கு வாங்கிட்டுருக்காரு. அங்கே சொன்னால் எடுத்துகிட்டு கொடுத்துருவாங்க. மந்த்லி நம்ம பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இங்கே நம்ம பால் ஸ்டேஷனில் நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம எப்போ போய் சாயங்காலம் 6 மணிக்கு மேலே போனால் வாங்கிக்கலாம், காலையிலும் 6 மணிக்கு போய் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி காலையிலையும் சாயங்காலமும் இருக்கும், நம்ம எப்போ வேணால் வாங்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது ரயில்வே ஸ்டேஷன். இது இங்கே ஸ்டேஷன் இல்லை, இது ட்ராக்கு, இந்த ரோட் கிராசிங். இப்போ இது சென்னை டு சேலம் இருக்கு இல்லையா, அந்த ட்ராக் தான் இது. நம்ம ரோட்டு தாத்தா வீட்டுக்கு முன்னாடியே அமைஞ்சிருக்கு.
இது வந்து ரயில் போகும்போதெல்லாம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வீடியோ என்னால் முடிஞ்சதுன்னா ஆட் பண்ணுறேன். என்னால் வீடியோ அதை எடுக்க முடியல, ஏன்னா வீடு கொஞ்சம் மரம்லாம் இருக்குது, அதனால் மறைச்சிக்குது. அதை வீட்டிலேருந்து கேப்சர் பண்ண முடியல ரயில் போகிறத. நான் உங்களுக்கு வேணும்னா தனியாக எடுத்து உங்களுக்கு போடுறேன் அடுத்த வீடியோவில். அடுத்த வீடியோ எப்போ போடுன்னு தெரியல, எப்போ காட்டுக்கொட்டைக்கு வரும்னு தெரியல, தாத்தா கிட்டக்கு எப்போ அடுத்த தடவை வரணும்னு தெரியல. அடுத்த தடவை வரும்போது இது ஹோம் டூரு, தாத்தாவோட ஹோம் டூரு, பின்னாடி என்னென்ன மரம் வச்சுருக்காரு எல்லாமே டீட்டெயிலாக எடுத்து போடுறேன். இப்போ வந்து நம்ம வந்து கோயில் பக்கத்தில் வந்தாச்சு. பக்கத்துலேயே கடை எல்லாமே வச்சுருக்காங்க, சாப்பாட்டு கடை எல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ வந்து மாடு பிடிச்சி போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா. இவங்க வந்து இங்கே ஒரு எல்ஆர்சி நகர்னு இங்கே ஒன்று இருக்குது, ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது. இந்த ஸ்ட்ரீட்லேருந்து மாடு பிடிச்சி போயிட்டுருக்காங்க மேய்க்கிறதுக்காக. இப்போ வந்து நம்ம கோயிலுக்கான என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு. அப்படியே ரோடை கிராஸ் பண்ணி கோயிலுக்கு போவோம். இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ரோடு கிராஸ் பண்ணுவோம் வாங்க முதல்ல. இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இது வச்சுருக்காங்க, ஆர்ச் வச்சுருக்காங்க பாருங்கள், கோயிலோட ஆர்ச் வச்சுருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து இந்த கோயிலுக்கான முக்கியமான ஃபங்க்ஷன் எப்போனா பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாள் அன்றைக்கி இங்கே வந்து ஃபங்க்ஷன் வந்து அப்படியே வேறு லெவலில் இருக்கும். தேர்லாம் இருப்பாங்க, நிறைய பெரிய ஃபங்க்ஷனாக இருக்கும். இந்த இடம்லாம் இப்போ காலியாக இருக்குது பார்த்திங்களா. இந்த இடம்லாம் இப்போ நடக்கவே முடியாத அளவுக்கு கடை அந்த மாதிரி நிறைய போட்டு இங்கே பெரிய ஃபங்க்ஷன் நடக்கும். நம்ம அப்பையும் ஒரு நாளைக்கு எடுக்க பார்ப்போம், வீடியோ முடிஞ்சால் அந்த அன்றைக்கி நான் உங்களுக்கு எடுத்து ஒரு நாளைக்கு போடுறேன். நான் ஏற்கனவே ஷார்ட்ஸ் மாதிரி ஒன்று எடுத்து போட்டிருப்பேன், நான் அந்த லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ வாங்க கோயிலுக்கு போகலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், கடையிலே நம்ம கற்பூரம், பற்றி வச்சு அந்த மாதிரி பொருள்லாம் வாங்கிட்டு போயிடலாம் நின்றுட்டோம். இது வந்து ஃபஸ்ட்டு கடை தான். இப்போ வந்து ஃபங்க்ஷன் இல்லாதனால ஒரு 3 கடை 4 கடை அந்த மாதிரி இருக்கும் ஓப்பனில். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கடை தான், ஆனால் இப்போ ஓப்பனில் இல்லை. ஒரு 10 மணிக்கு மேலே, 7 மணிக்கு மேலே, 8 மணிக்கு மேலே இதுதான் ஓப்பனில் இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 2 கடை 3 கடை தான் இருக்குது. இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த சைடில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், அந்த பாருங்கள், அந்த தேர் தான் அது. ஆனால் இப்போ வந்து பார்க்குறதுக்கு சின்னதாக தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த பங்குனி உத்திரம் டைமில் வந்து அதை வந்து அலங்காரம் பண்ணி பார்க்கும்போது சும்மா சூப்பராக இருக்கும், பெரிய தேராகவே இருக்கும். இப்போ வந்து நம்ம கோயில்கிட்ட வந்தாச்சு, அப்படியே போய் பார்ப்போம். இப்போ பாருங்கள், எடுத்து வச்சிட்ருக்காங்க அந்த சைட்லலாம் கடை. இங்கே ஒரு 4 கடை 3 கடை அவ்வளோதான் அந்த இப்போ இருக்கும் கோயில் டைமில். பீக் டைமில் வந்து அந்த மாதிரி உத்திரம் அன்றைக்கி நிறையா ஃபங்க்ஷன் நடக்கிற அன்றைக்கெலாம் கொஞ்சம் கடை நிறையா இருக்கும். இப்போ விநாயகர் கோயிலுக்கு வந்தாச்சு, வாங்க பார்க்கலாம் மக்களே. இப்போ வந்து கீழே வந்து விநாயகர் கோயில் வந்து மூடி இருக்குது. இப்போ வந்து டைம் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் திறக்கிறதுக்கு. அதுக்குள்ளே நம்ம வந்து மேலே முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். இப்போ நான் சொன்ன இல்லையா, ஒரு கடையாக இப்போ எடுத்து வச்சிட்ருக்காங்க பாருங்கள். இப்போ ஒரு கடை எடுத்து வச்சிட்ருக்காங்க கோயிலுக்கு பக்கத்துலேயே. நம்ம வந்து அப்படியே கோயிலுக்கு போவோம், அப்படியே முருகன் கோயிலுக்கு போவோம் வாங்க. அப்படியே படிக்கட்டு ஏறி போகணும், அப்படியே போகலாம் வாங்க. இப்போ சொன்ன இல்லையா, விநாயகர் கோயில் மூடி இருக்குன்னு, இதுதான் விநாயகர் கோயில். பாருங்கள், மூடி இருக்குது. மணி இப்போ 6:20 வாக்கில் தான் ஆகுது. எப்போ திறப்பாங்கன்னு தெரியல, 8 o'clock திறப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க, அதுக்குள்ளே அங்கே தான் மலை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் போகணும். வாங்க போகலாம். நான் பங்குனி உத்திரம் தேர் வரும்னு சொன்னேன் இல்லையா, அந்த தேர் வந்து இந்த வழியாக தான் அப்படியே போய் சுற்றிக்கிட்டு வந்து அங்கே ஒரு குளம் இருக்குது. அந்த குளம் இப்போ போய் பார்க்க முடிஞ்சால் பார்க்கலாம். அப்படியே வந்து அந்த ஆர்ச்சுன்னு சொன்னாலே, அந்த ஆர்ச் வழியாக வந்து இதில் வந்து இங்கே நின்றுக்கும். மற்றவங்களாம் வந்து சாமி கும்பிட்றதா இருந்தால் கும்பிட்டு போகலாம். இப்போ வந்து இங்கெல்லாம் கடை இருக்கும். அப்போலாம்
அங்கே கடை இருக்கும், இங்கே இருக்கு இல்லையா, இங்கே வந்து அன்னதானம் போடுவாங்க. இந்த அன்னதான இது இந்த அன்னதானம் போய்கிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு அப்போ ஒரு வீடியோ எடுக்க முடிஞ்சால் கண்டிப்பாக எடுத்து போடுறேன். இப்போ வாங்க மலை மேலே முருகனை பார்க்குறதுக்கு போகலாம். நம்ம இப்போ மலையில் ஏற ஆரம்பித்த உடனே ஒரு முருகன் சிலையும் ஒரு மயில் சிலையும் வச்சுருக்காங்க. இங்கேயே கும்பிட்டு மலை ஏறுற மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம இப்போ கும்பிட்டு ஏறலாம். வாங்க ஏற ஆரம்பிக்கலாம். இது வந்து ரொம்ப ஒரு 100-200 இருக்கும் இந்த ஸ்டெப்ஸு. பார்ப்போம் எவ்வளோ இருக்குன்னு. எனக்கும் தெரியல அவ்வளோக்கா அப்ராக்சிமேட்டாக இது எவ்வளோ படி இருக்குன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 படி 100 படி இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், ஏறி பார்த்தா தான் தெரியும். பார்க்கலாம். இப்போ ஏற ஆரம்பிக்கலாம் வாங்க. அப்படியே ஏறி போயிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு கோயில் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது தெரியும். அப்படியே ஏறி போகலாம் வாங்க. நம்ம வந்து கொஞ்சம் தூரம் தான் வந்திருப்போம். அப்படியே வந்து ரோடு மாதிரி வந்து வளையுது பார்த்திங்களா. இதில் வந்து ரோடும் இருக்குது. ரோட்லேயும் போகலாம், படிக்கட்டுலேயும் போகலாம். நம்ம படிக்கட்டில் இப்போ போகிறோம். ரோட்டில் போகிறவங்க வந்து நல்லாவே வசதி பண்ணி வச்சுருக்காங்க. காரும் போகலாம், காரும் நல்லா மேலே மலை வரைக்குமே போகும். இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் உட்கார்ற மாதிரி இதில் பண்ணி வச்சுருக்காங்க. எப்படின்னா வயசானவங்களாம் ஏறும்போது கொஞ்சம் உட்காந்து போவாங்க இல்லையா, அந்த மாதிரி நடுவில் இந்த மாதிரி உட்கார ப்ளேஸும் பண்ணி வச்சுருக்காங்க. பிரச்சனை இல்லாமல் நம்ம கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே போயிட்டு போகலாம். அந்த மாதிரியும் பண்ணி வச்சுருக்காங்க வசதி. படிக்கட்டில் ஏறவங்களுக்கு அப்படியே வாங்க போகலாம். நம்ம இந்த மலை வந்து எப்படி இந்த ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்கன்னா, கொஞ்சம் பெண்டாக வர மாதிரி வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் மடக்கி, அப்புறம் கொஞ்சம் நேராக, அப்புறம் கொஞ்சம் ஃப்ளாட்டாக, அந்த மாதிரி தான் இந்த ஸ்டெப்ஸ் ஏறுற மாதிரி இருக்கும். இப்போ ஸ்டெப்ஸ் எப்படி வச்சுருக்காங்கன்னா, கொஞ்சம் தூரம் ஃப்ளாட்டாக வச்சுருக்காங்க. அப்புறம் ஒரு 4-5 ஸ்டெப்ஸ் ஏறுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளாட் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 4-5 ஸ்டெப் ஏறுற மாதிரி இருக்குது. அப்புறம் கொஞ்சம் ஏறுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த இடம் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது. அந்த இடம் கொஞ்சம் கம்மி ஃப்ளாட்டாக இருக்குது. அந்த இடம் அப்படியே ஒரு 2 ஸ்டெப் ஏறுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது. அப்புறம் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது. ஏன்னா இது கொஞ்சம் வளைவான இடம்னால 2 ஃப்ளாட் வச்சுருக்காங்க. அப்படியே 2 ஃப்ளாட் 3 ஃப்ளாட் வச்சுருக்காங்க. அப்புறம் அப்படியே படிக்கட்டில் ஏறி போகிற மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் இந்த இடம் கொஞ்சம் பெண்டு வரனால கொஞ்சம் ஃப்ளாட் வந்து கொஞ்சம் கிட்ட வச்சுருக்காங்க. நாங்கள் அப்படியே ஏறி போவோம். நம்ம வந்து ஒரு 8 மணி வாக்கில் மேலே போயிட்டோம்னா கொஞ்சம் நல்லது. ஏன்னா 8 மணிக்கு பூஜை அபிஷேகம்லாம் முடிஞ்சிடும். 8 மணி வாக்கில் அதுக்குள்ளே போயிடலான்னு தான் பார்க்குறோம். இப்போ மணி வந்து ஒரு 6:30 இருக்கும். 6:30 ஆயிடுச்சு. நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு பார்க்க முடியல. வாங்க இப்போ போகலாம். கொஞ்சம் சீக்கிரம் போகலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம கால் மலை ஏறி வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு கோவில் இருக்குது நடுவில். அந்த கோவில் வந்து ரோட்டில் ஏறுற மாதிரியும் ஸ்டெப்ஸ் இருக்குது. உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும். இந்த இடத்துல ரோட்டில் ஏறுற மாதிரி போகிற மாதிரி ரோட்டுக்கு போகிற மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது. அது இல்லாமல் அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் அந்தாண்ட பக்கம் கோயிலுக்கு அந்தாண்ட பக்கம்
மறுபடியும் ஜாயிண்ட் ஆகுது ஸ்டெப்ஸு. நம்ம இந்த கோயிலேருந்து நடுவில் ஏறுற மாதிரி இருந்தாலும் ஏறிக்கலாம், மலையில் ஏறி போகிற மாதிரி இருந்தாலும் ஏறிக்கலாம். அது வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நான் சொன்னாலையா, இதில் போகிறதா இருந்தாலும் போய்க்கலாம். நம்ம ரோட்லேயே போய் இந்த இதில் ஜாயிண்ட் ஆகி ரோட்டில் போகிறதா இருந்தாலும் போய்க்கலாம். இல்லை இந்த சாமியை கும்பிட்டு அப்படியே அந்தாண்ட பக்கம் பார்த்திங்கன்னா அந்தாண்ட பக்கம் ஸ்டெப்ஸில் ஜாயிண்ட் ஆகுது. அந்த ஸ்டெப்ஸில் நம்ம போகிறதா இருந்தாலும் போய்க்கலாம். எந்த பக்கம் வேணாலும் போய்க்கலாம். நம்ம ஸ்டெப்ஸில் தான் போக போகிறோம். அப்படியே வாங்க போகலாம். அப்படியே நான் சொன்னேன் இல்லையா, உட்காரத்துக்கு இடம் வச்சுருக்காங்கன்னு அங்கங்கே. நம்ம இப்போ ரெண்டாவது இது பார்க்குறோம் உட்கார்ற மாதிரி. இது வந்து கொஞ்சம் மண்டபம் மாதிரியே கட்டி வச்சுருக்காங்க. இது வந்து இந்த கோயிலுக்கும் ஏறுற இடத்துல இந்த மண்டபம் இருக்குது. உட்காந்து நம்ம போய்க்கலாம். நம்ம வந்து அப்படியே போகலாம். இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் ஆகிட்டுருக்கு, போகலாம். அந்த இடம் பார்த்திங்களா, இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இதுவே தெளிவாக தெரியும். இந்த ஊரே அப்படியே தெளிவாக தெரியும். இந்த இடம் லைட்டாக தான் தெரியுது, எல்லாம் மரம்லாம் மறைச்சிட்ருக்கனால. இப்போ வந்து அப்படியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த கோயிலை விட்டு கொஞ்சம் ஏறி பார்த்திங்கன்னா ஔவையார் ஒரு ஔவையார்பட்டி ஒரு 4-5 சாமி வச்சுருக்காங்க. இதோட வரலாறு தெரிஞ்சால் ஏதாவது தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்களா, அங்கே வந்து முட்டி போட்டுக்கிட்டே ஏறி போகிறாங்க மலையில். இது வந்து வேண்டுதல் வந்து இங்கே நிறையா வச்சுக்கிட்டு வந்து நிறைவேற்றுறதுக்காக இந்த மாதிரி போவாங்க. மொட்டை அடிப்பாங்க, வேண்டுதல் நிறையா வைப்பாங்க. ஏன்னா முருகன் கோவில் இல்லையா, அந்த மாதிரி நிறையா நடக்குது. இங்கே வந்து சாமி கும்பிட்டு நம்ம கொஞ்சம் போனோம்னா இங்கே வந்து நடக்கிறது வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்காக நம்மளும் இப்போ வந்து போகிறோம். கொஞ்சம் நம்மளுக்கு நல்லது நடந்தால் நம்மளுக்கும் கொஞ்சம் நல்லது இல்லையா, அதுக்காக தான் போகிறோம். வாங்க போய் பார்ப்போம். நம்மளுக்கு அந்த ஆண்டவன் எப்படி படி இறக்குறாங்கன்னு பார்ப்போம் வாங்க. கண்டிப்பாக நான் எதுக்காக போகிறேன்னா, எனக்காகவே உங்களுக்காகவும் தான் போகிறேன். உங்களுக்கும் வேண்டிகிட்டு வரேன், கவலைப்படாதீங்க. வாங்க நம்ம போகலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அங்கங்கே படிக்கட்டு வச்சு அங்கங்கே மண்டபம் கட்டி உக்கார மாதிரி இடம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு இடம் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ வந்து நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். நான் சொன்ன மாதிரி அங்கங்கே மண்டபம் கட்டி விட்ருக்காங்க மக்களே உட்காரத்துக்கு. இங்கே பாருங்கள், சேர் மாதிரியே செஞ்சு இங்கே வந்து உட்காரத்துக்கு மண்டபம் கட்டி விட்ருக்காங்க. நாங்கள் இவ்வளோ நேரம் ஏறினா களைப்பே தெரியல. கொஞ்சம் நேரம் கொஞ்சம் டயர்டாக தெரிஞ்சதை தான் உட்காந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் மலையை, இன்னும் ஒரு 1/4 மலை தான் இருக்கும், ஏறலாம் வாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னா கோயில் வந்துடும். வாங்க கோயிலுக்கு போயிட்டு உங்கள்கிட்ட என்னென்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த இடம். இன்னும் கொஞ்சம் இது ஏறிட்டோம்னா கோயில் வந்துடும். வாங்க போகலாம். மக்களே, அது நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரில, மேலேருந்து ஒரு குரங்கு ஒடியாந்தது. எங்கள் சிஸ்டர் வந்து கையில் எடுத்துகிட்டு வந்தாங்க, பத்திக்குச்சி பழம்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. பழம் குரங்குக்காக தான் வாங்கிட்டு வந்தாங்க. மேலேருந்து ஒடியாந்து அது பிடுங்கி வச்சு சாப்பிட்டுட்ருக்கு. இப்போ டக்குன்னு எதிர்பார்க்காத நேரத்தில் அப்படியே ஒட்டியாந்தது, அது டக்குன்னு பிடுங்கிச்சு. எங்கள் சிஸ்டர் எல்லாம் பயந்துக்கிட்டாங்க. நம்ம அது பாருங்களேன், அழகாக உரித்து சாப்பிட்டுட்ருக்கு. அந்த கவர்லேருந்து எடுத்து பிச்சு சாப்பிட்டுட்ருக்கு. இதுதான் மக்களே கோயிலோட மேலே பார்க்கிங்கு. இந்த வழியாக வந்தோம்னா நம்ம இப்போ அப்படியே போனோம்னா கோயிலுக்குள்ளே இதுதான் என்ட்ரன்ஸு, கோயிலுக்கான என்ட்ரன்ஸு.
நான் இப்போ கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்க போகிறதில்ல. ஏன்னா நான் போய் சாமி கும்பிட்டு வந்துட்டு உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். அப்படியே உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் மேலே வந்து சாமி எப்படி இருக்குன்னு. இங்கே வந்து மேலே வந்தாச்சு, இப்போ கோயிலுக்கு வந்தாச்சு. அப்படியே பாருங்கள், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடெல்லாம் சின்ன சின்னதாக அழகாக தெரியுது. இந்த இங்கே ஒரு குரங்கு இருக்கார். இப்போ வந்து நம்ம சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு. இப்போ வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். என்னை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். இதுக்கு மேலே கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு எதாக இருந்தாலும். அப்படின்னா தான் நான் மற்ற வீடியோ போடுறதுக்குலாம் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் நோட்டிஃபிகேஷனாக. நான் சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் நன்றி திரும்ப சொல்கிறேன். நம்ம இவ்வளோ சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணுறதுக்கான காரணம் நீங்கள் தான். சப்போர்ட் பண்ணுங்கள், இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நன்றி மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். Bye.